வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோன்னா நாங்கள் இன்னொரு நாட்டுக்கே போகிறோம். எங்கன்னா நாங்கள் க்ரீஸுக்கு போகிறோம். க்ரீஸில் நிறைய தீவு இருக்குது. அப்படியான தீவில் நாங்கள் சந்த்ரோனிக்கு போகிறோம். இப்போது என்னோடய வீடியோவை சந்த்ரோனிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த பிளானை போடும்போதே நாங்கள் ஓகே க்ரீஸில் என்னென்னலாம் இருக்குது, எங்கே போயிட்டு பார்க்குறது, அதோட ஒத்தன்டிக் சாப்பாடு என்னது அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்து வச்சுருந்து தான் போனேன். ஸோ எங்களோட பிளான் இருந்துச்சு, எல்லா ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல்ஸுக்கு நாங்கள் டாக்ஸிஸ் யூஸ் பண்ணிக்கொள்வோம். அங்கே இறங்கிட்டு பிறகு என்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்து போய்க்கொள்வோம்ன்றது தான் எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. பட் ஒன் ஆஃப் மை பிரதர் சொன்னார், அவர் ஏற்கனவே அங்கே போயிட்டு வந்ததால் அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது பஸ்ஸில் போகும்போது €2 தான் போகும், நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஈஸின்னு சொன்னார். ஸோ நாங்களும் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு, ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் இறங்கின உடனே அப்படியே நடந்து போயிட்டு வெளியால் வந்துடுவீங்க. லக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அது கூடி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வெளியால் வந்துடலாம். அவ்வளோ ரொம்ப நேரம் எடுக்கும், ஒரு செக்கிங் ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் வெளியால் அங்கே குட்டி அந்த பூத் மாதிரி இருக்கும் தானே, அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டிருந்தோம் டாக்ஸிக்கு என்ன மாதிரி ஆகும். நாங்கள் ஹோட்டல் எடுத்திருந்தோம் சந்த்ரோனியில் ஃபிராவில். அப்போ அங்கே போகிறதுக்கு என்ன மாதிரின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டாக €40 சொன்னாங்க, அதுக்கப்புறம் €30ன்னாங்க. பஸ் சர்வீஸ் இங்கேருந்து இருக்குதாமே, அது எங்கன்னு கேட்கும்போது இல்லை, இங்கே பஸ் சர்வீஸ் 9 முடிஞ்சிடும், இப்போ இருக்காது அப்படின்னாங்க. பட் நாங்கள் எதுக்குன்னு வெளியால் ஜஸ்ட் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் போதே அங்கே பஸ்ஸோட நாங்கள் கண்டுட்டோம். நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியால் கொஞ்சம் லெஃப்ட் சைட் பார்த்தாலே அந்த போர்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது தான் அந்த போர்டு, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒருக்காவும் இங்கே பஸ் வந்துட்டுருக்கோம். 11 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல் போன வீடியோவில் உங்களுக்கு அந்த டைம் ஷெட்யூல் அப்படியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபிராவில் இறங்கிட்டோம். இங்கே இறங்கின உடனே அங்கே இருக்க பஸ்ஸோடில் எந்தெந்த பஸ் எந்தெந்த இடத்துக்கு போகும்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அந்த டைம் டேபிளையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வரும் வழியில் எங்களோட ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போனோம். இந்த க்ரீக் சாக்லேட் ரோல் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அங்கே. ஸோ அதையும் நாங்கள் வாங்கிட்டு அந்த ஹல்வாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் பஸ் ஹோல்டுக்கு ஒரு 300 மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான். ஆனால் ரொம்பவே பக்கமாக தான் இருக்கும். நடந்து போகும்போது நாங்கள் அக்கம் பக்கம் பார்த்து நடந்து போகும்போது ஓகேயாக தான் இருந்துச்சு. ஹோட்டலும் சூப்பர்பாக இருந்துச்சு, நல்ல நீட்டாக இருந்துச்சு. ஒரு க்ரீஸில் இருக்கிறோன்ற அந்த சாந்த்ரோனியில் அந்த எல்லாமே ஒயிட் வாஷ் பண்ணின மாதிரி இடங்கள் தான் நாங்கள் பார்த்துட்டு அங்கே ஆசையாக போவோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹோட்டலும் இருந்துச்சு. பட் என்னென்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டை விட இங்கே ஃபுட் இல்லை. நீங்கள் ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் இருக்குது, அங்கே போகும்போது மட்டும் நாங்கள் ட்ரிங்க்ஸ் அதுகள் எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் பே பண்ணி தான் எடுக்கணும். அண்ட் இது தான் எங்களோட ரூம். ரொம்பவே அழகாக பெருசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக எனக்கு அந்த பெட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் அடுத்த விஷயம் நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வரேன். என்னென்னா ஃபிராவில் இருந்து தான் எல்லா பஸ்ஸுமே ஒவ்வொரு இடத்துக்கு போகும். இப்போ சந்த்ரோனில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒய்யான்னு ஒரு இடம் இருக்குது, அதுவுமே ரொம்ப ஃபேமஸான இடம். கமரின்னு ஒரு பீச் இருக்குது. பீச் மீன்ஸ் அது ஒரு பிளேஸ் இருக்குது பீச்சோட சேர்ந்த மாதிரி. அது இல்லாமல் ரெட் சாண்ட் பீச், ஒயிட் சாண்ட் பீச், பிளாக் சாண்ட் பீச்னு 3 விதமான பீச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி எல்லாத்துக்கும் போகிறதா இருந்தாலும் ஃபிராவில் தான் மெயினாக எல்லாத்தோட பஸ்ஸும் இருக்கும். நான் சொன்னேன் தானே, வரும்போதே நாங்கள் அதில் இருந்து அந்த போட்டில் இருக்க டைம் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னு. நீங்களும் அந்த மாதிரி ஒன்று ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் என்ன டைமுக்கு எங்கே போகணும், என்ன டைமுக்கு பஸ் இருக்குது, என்ன டைமுக்கு நாங்கள் தூங்கி எழுப்பி போகும்போது ஓகேயாக இருக்கும், அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் போட்டுக்கு போகிறீங்க, போட் எடுத்து அடுத்த இதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்றவங்க மட்டும் முதல் நாள் நைட் இல்லாட்டி ஒரு 2 டேஸுக்குள்ளே தான் அவங்க போடுவாங்க. அதோட டைம் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ், போட் என்ன டைம் வருதோ அந்த டைம் மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இங்கே டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது பஸ்ஸுக்குள்ளேயே டிக்கெட் விற்பாங்க, அங்கே மட்டும் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெளியாலையும் இன்கேஸ் நீங்கள் யாரும் விற்றுட்டாங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை அது ஸ்கேமாக கூட இருக்கலாம்.
எல்லாத்துக்குமே வந்து 2 யூரோஸ் தான். நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் ஃபிராலேருந்து ஒய்யா போகணுமா, ஃபிராலேருந்து கமரிக்கு போகணுமா, இல்லாட்டி ஃபிராலேருந்து பீச்சஸுக்கு போகணுமா, நீங்கள் எல்லா பக்கமுமே இந்த பஸ் போகும். எல்லாத்துக்குமே 2 யூரோஸ் தான். அதே மாதிரி அங்கேயுமே வந்து பஸ் பிக்கப் பண்ணி உங்களை வந்து ஃபிரால தான் விடுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒய்யாவில் நீங்கள் தங்கியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் அங்கேருந்து ஃபிராக்கு ஒரு பஸ்ஸில் வரணும் 2 யூரோஸ். அங்கேருந்து திருப்பி கமரிக்கு இன்னொரு பஸ்ஸில் நீங்கள் போகணும். அப்போ நீங்கள் 2 பஸ் எடுக்கணும். நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலுமே வந்து அது ஒரு ஸ்டாப் வந்து ஃபிராக்கு வரும். நீங்கள் அங்கேருந்து திருப்பி அடுத்த பஸ் மாதிரி தான் நீங்கள் அங்கால போகணும். அண்ட் இல்லை இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வேணாம் அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து ஸ்கூட்டி ஹையர் பண்ணிக்கொள்ளலாம். அது ஒரு 30 யூரோஸ் தான் வரும். அப்படி இல்லாட்டி அவங்க பக்கின்னு சொல்லுவாங்க, ஏடிவியை தான் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் ஹையர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பட் நாங்கள் போன நேரம் வந்து ரொம்ப வெயில். அவங்களே வந்து அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கவனமாக இருங்க, தண்ணி குடிச்சிருக்கணும் அது இதுன்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே எடுத்துட்டோம். ஏன்னா எங்களால் அவ்வளோ தூரம் அந்த வெயிலில் போயிட்டு வாரது அப்படிலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் நாங்கள் எடுத்த டிசிஷன்லேயே அது ரொம்ப நல்ல டிசிஷனாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டில் ஓகே, பட் மார்னிங் டைம் நாங்கள் ஒய்யாலாம் மார்னிங்கில் தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு ஓகே எல்லாம் சுற்றி பார்த்து நடந்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த பஸ்ஸில் உட்காரும்போது நல்லா இருக்கும் அவங்களோட ஏசி. அதோட எங்களுக்கு ஒரு ரஷ் இல்லை. நாங்கள் டிரெக்ஷன் பார்க்கணும், ஒழுங்காக நாங்கள் அந்த வழியில் போகிறோமா, எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத வழி, ஸோ அதால் போகிறோமா, எல்லாமே வந்து மலை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வளைஞ்சு வளைஞ்சு போகணும், எல்லாமே ஒரு பயம்னால. ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே ஓகேயாக இருந்துச்சு. அண்ட் இது நாங்கள் சாப்பிட்றதுக்காக வெளியால் வந்துட்டு அப்படியே ஒரு நைட் லைஃப்பை சுற்றி பார்ப்போன்னு ஃபிரால அப்படியே நடந்து எல்லாமே சுற்றி பார்த்தோம். நிறைய ஷாப், நிறைய ஸ்வெனியர் ஷாப், நிறைய ட்ரெஸ் ஷாப் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இங்கே ஒரு செஃபோரா கூடி இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து நாங்கள் பீட்டா கிரோஸ்னு ஒரு சாப்பாடு இருக்குது. அதை தான் ஃபஸ்ட்டாக நான் சாப்பிடணுன்னுட்டு. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அது எல்லாத்துலேயுமே வந்து அது வந்து ரொம்ப ஹைப்பாக காட்டி இருந்து எனக்கு அது சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. போய் இறங்கினோடனே சொல்லிவிட்டேன் நைட்டுக்கு எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு. ஆனால் இது வந்து ரொம்ப பெஸ்ட் பிளேஸாக இருந்துச்சு. செஃபோரால் வந்து கொஞ்சம் மேலே போகும்போது ப்ரைஸும் வந்து மற்ற இடங்களை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே ஐ திங்க் 5 to 6 யூரோஸ்க்குள்ளே தான் இதில் வந்துச்சு. 550 சம்திங் தான். மற்ற இடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 890, 10 அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மெனு. ஸோ ஒரு நல்ல ஒரு வாக் ஒன்று போயிட்டு எங்களுக்கு டயர்டே விளங்கலை. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஆக்கள் அவ்வளோ க்ரௌடாக ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நான் போகும்போதே இந்த ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்து வச்சுட்டு போயிட்டேன். அப்போ வரும்போது ஐஸ்கிரீம் குடிச்சே ஆகணும்னு குடித்தாச்சு. ஐயோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் யாருமே கிரீஸுக்கு போனீங்கன்னா கிரேக் ஃப்ரோசன் யோகட் அந்த ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் வந்து 2-3 ஃப்ளேவர்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்ட்ராபெரி அப்படி இப்படிலாம். அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் அவங்களோட யோகட் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் காலையிலேயே சன்ரைஸை பார்த்தாச்சு. நாங்கள் போயிட்டு தான் பார்க்கணுன்னு இல்லை, எங்களோட ரூம்லேருந்தே பார்த்துடலாம். என்ன தான் கண்ணால் பார்க்குறத விட இந்த ஃபோனில் வந்து கம்மியாக தான் தெரியுது. நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்னமோ நினச்சது வெக்கேஷன் போயிட்டோம் 10-11 மணிக்கு எழும்பி தான் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்ப்போன்னு. ஆனால் அங்கே போனதுலேருந்து நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி 2 பேருமே 5:30-6 மணிக்கு டான்னு எழும்பிடுவோம். நைட் ஒரு 2 மணி அப்படி தான் வந்து படுப்போம். படுத்துட்டு காலையிலேயே எழும்பிடுவோம். ஸோ இன்றைக்கும் நாங்கள் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக நல்லா எழும்பிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கஃபேல போயிட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அங்கால பஸ் எடுத்து நாங்கள் ஒய்யாக்கு போவோம்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம். இங்கே நார்மலாக இந்த சாண்ட்விச் கூடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓ மை காட், இங்கே இருக்க ஆட்கள், ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, இல்லாட்டி நாங்கள் பார்க்குறவங்களும் சரி, எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நாங்கள் பஸ்ஸில் போகும்போதும் சரி அவங்க எல்லோரும் கழிச்சிட்டு வருவாங்க. நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடும்போதும் சரி பக்கத்தில் இருக்கவங்க கதைப்பாங்க. அப்படி ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ இப்படி தான் நாங்கள் பஸ்ஸில் வந்து ஒய்யால் இறங்கிட்டு அப்படியே நாங்கள் நேராக நீங்கள் நடந்து போயிட்டீங்கன்னா ஆட்கள் எல்லாருமே ஒரு வழியாக தான் போவாங்க. நீங்கள் எந்த வழியில் போனாலுமே எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துருவீங்க.
நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. இந்த ரூட்டால் போனால் நாங்கள் எதாச்சும் ஒன்று பார்க்காம மிஸ் பண்ணிடுவோமா அது இதுன்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த ரூட்டில் போனீங்கன்னாலுமே சுற்றி 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 அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துருவீங்க. ஒய்யாவும் ரொம்ப காமான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. நீங்கள் ஃபிராலாம் பார்த்தீங்கன்னா ஃபிராவில் நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு பார்ட்டி சிட்டி மாதிரியே இருந்துச்சு. ஒய்யா வந்து ரொம்ப காமா, நீங்கள் வந்து அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ ஒரு தீம் அந்த இதை வந்து என்ஜாய் பண்ண முடியுமா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எங்கே போனாலுமே நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் நாங்கள் சந்த்ரோனில இருந்தோம், இங்கேருந்து அத்தென்ஸ் போனோம், அங்கேருந்து நாங்கள் ஸ்பெயினுக்கும் போயிட்டு தான் போனோம். அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நார்மலாக ஸ்பெயின் அது ஓகே வேறு கண்ட்ரி. இங்கே வந்து சந்த்ரோனிக்கும் அத்தென்ஸுக்கும் ஒப்பிடும்போதே சந்த்ரோனியில் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அத்தென்ஸில் ரொம்பவே கொஞ்சம் ப்ரைஸஸ் கம்மியாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் ரெண்டுக்குமே போகிறதா இருந்தால் வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் அத்தென்ஸில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம் ஒய்யாவுக்கு. ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம். நீங்கள் ஒய்யாவில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் இருந்தீங்கனாலே ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அங்கே ஒரு மியூசியம் கூட இருந்துச்சு. பட் நாங்கள் மியூசியத்துக்கு போகலை, 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நாங்கள் அங்கே போகலை. பட் ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்தோம், அங்கேயே சாப்பிட்டோம். அங்கே தான் நாங்கள் அந்த க்ரீக் யோகட் ஃப்ரோசன் யோகட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். பட் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் இங்கேருந்து கீழே அப்படியே கடலை பார்க்குறது. அண்டு இந்த இடமே ஒரு நல்ல வைபாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து வந்து ஓஷனை பார்க்குற மாதிரி நிறைய பேர் அந்த வில்லாஸ் ஒரு அந்த ஹோட்டல்ஸ் எடுத்துருப்பாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஹாஃப் ஆக்கள் தான் வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக ஓகேயாக இருக்கும். நாங்கள் என்னத்தை புக் பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியாது அது எப்படி எங்களுக்கு வந்து அமையும்னு சொல்லி. ஹாஃப் ஒரு ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் டூரிஸ்டெல்லாம் நடந்து போவோம் தானே, அதுக்கு கீழே தான் அவங்களோட ஹோட்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் நீங்கள் ஸ்விம்மிங் பூலோ எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைவசி தேவைன்னு ப்ரைவேட்டாக எடுத்துருப்பீங்க. பட் அதுக்கு மேலால் ஆக்கள் நடந்து போகும்போது எல்லோரும் பார்ப்பாங்க, அப்படியான விஷயங்களும் வந்து இங்கே இருந்துச்சு. பிகாஸ் நான் அந்த மாதிரி ஹோட்டல் எடுக்கிறதுக்கு இருந்தேன். பட் அங்கே போயிட்டு தான் யோசித்தேன், ஓகே நல்ல நேரம் நான் இதுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணலைன்னு சொல்லி நினச்சேன். டடா, இது தான் மெயின் ஸ்பாட். நீங்கள் வந்து எங்கேயும் காதல் மூவியில் கூடி பார்த்துருப்பீங்க, அந்த நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ அந்த சாங்கில் வந்திருக்க பிளேஸ் தான் இது. சேம் பிளேஸ் ஒய்யாலேயும் இருக்குது, ஃபிராலேயும் இருக்குது, இதே அந்த லொக்கேஷன். இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ லைன்ஸ் நிற்கும். நாங்கள் மார்னிங்காக போனதுக்கான காரணமே மார்னிங் எழும்பி ஓகே இங்கே போயிட்டு ஃபஸ்ட் பஸ்ஸுக்கே நாங்கள் ஏறிட்டோம். ஓகே க்ரௌட் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இப்படி பஸ்ஸில் வர க்ரௌட் தானே இருப்பாங்க அப்படின்னு. பட் எப்படி திடீர்னு அவ்வளோ க்ரௌட் சேர்ந்துச்சுன்னு தெரியலை, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் ஃபிராவிலேருந்து ஒய்யா ஒப்பிடும்போதே ஃபிராவை விட ஒய்யாவில் வந்து ப்ரைஸஸ் கொஞ்சம் கூடயாக தான் இருந்துச்சு ஷாப்ஸில் எல்லாமே. பட் மென்ஸுக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து நார்மலான ப்ரைஸஸில் இருந்துச்சு. கேர்ள்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் அதுகள் தான் வந்து ஒவ்வொரு பொட்டிக்ஸ்லேயுமே வந்து 150 யூரோஸ், 200 யூரோஸ், 400 யூரோஸ் அந்த மாதிரி தான் நார்மலான ஒரு மெல்லிஸான ஒரு ஃப்ராக்கோட ப்ரைஸே இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்டெப்ஸாக இருக்கும், ஏறி இறங்கி அப்படி தான் போகணும். எங்கள் 2 பேரோட ஸ்டெப்ஸ் நாங்கள் ஃபோனில் பார்ப்போம் தானே, எத்தனை ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நடந்திருக்கோம் அந்த மாதிரி. மோஸ்ட்லி நாங்கள் இங்கே இருந்த நாள் முழுக்க 20 to 22,000 ஸ்டெப்ஸ் மாதிரி எப்போயுமே ஒவ்வொரு நாளுமே நடந்துருவோம். அவ்வளோ நடப்போம், ஏன்னா அந்த இடத்த அப்படி தான் சுற்றி பார்க்க முடியும், வேறு வழி இல்லை. நீங்கள் நடந்தீங்கன்னா தான் அங்கே நிறைய இடத்த பார்க்க முடியும். ஸோ நடந்து எல்லாத்தையுமே பார்த்தோம். நாங்கள் இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கலை ஃபீல் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா நாங்கள் அந்த தொங்கலுக்கு போயிடுவோம். அங்கேருந்து ஓகே நாங்கள் இதால் தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் என்னத்தான் வீடியோவில் பார்த்தாலுமே வந்து இதெல்லாம் நேராக போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் சொல்கிறத விட. ஓஎம்ஜி, இந்த கேட் ரொம்ப குண்டாக இருந்துச்சு. அவன் படுத்துருக்கனால விளங்கலை, பட் நடக்கும்போதெல்லாம் அவன் நல்லா குண்டாக இருந்தாங்க. இங்கே நிறைய கேட்ஸ் இருந்துச்சு. பட் ஓகே எல்லோரும் ஃப்ரெண்ட்லி தான். நான் சொன்ன இந்த ஐஸ்கிரீம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் குடிச்சிட்ருக்காரு. இது தான் நான் சொன்ன ஐஸ்கிரீம். ஸோ நாங்கள் ஒய்யாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஒய்யாவில் நாங்கள் கீழே இறங்கி பீச்சுக்கு போகலை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு 4 ஹவர்ஸ் ஆகும்னா எங்களுக்கு 3 ஹவர்ஸ் தான் ஆச்சுது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நாங்கள் ஒய்யாவில் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ்.
அதில் கொஞ்சத்தை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஃபிராக்கு வந்து எங்களோட ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போது ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம். அதுக்கப்புறமா போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சத்தில் இங்கே இருக்கிற ரெட் சாண்ட் பீச்சுக்கும் ஒயிட் சாண்ட் பீச்சுக்கும் போகிறதா ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வீடியோ போடுறேன். இது தான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வெளியால் இருந்து, பூல் பக்கத்தில் இருந்து. இங்கே வந்து ஜக்கூசி கூடி இருக்குது. ஒரு குளியலை போட்டுட்டு வந்துட்டோம். நான் ஃபுல்லாக டேன் ஆகிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். ஓகே, இப்போ குளிச்சுட்டு வந்துட்டோம். ரூம் சர்வீஸ் நாங்கள் இன்றைக்கி உள்ளுக்கு வரும்போது தான் வந்தாங்க. ஸோ நாங்கள் வாரோன்னுட்டு அவங்க ஒன்றும் பண்ணாமல் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் போன பிறகு தான் திருப்பி ரூம் சர்வீஸ் வருவாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட போயிட்டு அப்படியே ரெட் சாண்ட் பீச்சுக்கு போகிறோம். சாந்த்ரோனில் இருக்கும்போது எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சரி, இல்லாட்டி 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சரி, அந்த வெயிலில் வந்து கூடுதலாக வெளியால் போக மாட்டோம். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்கும். அந்த டைம் யாருமே இருக்கவும் மாட்டாங்க பெருசாக. ஸோ அந்த டைம் கொஞ்சம் போயிட்டு ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ வேர்க்கும். நீங்கள் வந்து மார்னிங் சுற்றி பார்க்க போகும்போது எல்லாமே. நைட் மட்டும்தான் ரொம்ப சில்லுன்னு ஓகேயாக இருக்கும். ஸோ மார்னிங் நாங்கள் ஒய்யா போயிட்டு வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்போ வந்து நார்மலாக எங்களுக்கு வந்து ரெட் சாண்ட் பீச் போகிற ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஐடியாவை மாற்றிக்கிட்டோம். ஏன்னா வந்தது தான் வந்துட்டோம். நாங்கள் 3 பீச்சையுமே பார்த்துட்டு போயிடலான்றதுக்காக. அண்ட் ஐ ஸ்வேர் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடுக்கு விட இங்கே இருக்க ஜூஸுக்கு தான் எங்களுக்கு செலவாகிச்சு ரொம்ப. ஏன்னா அந்த வெயிலை தாங்க முடியாதுன்றதால நாங்கள் ஒரே ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டே இருந்தோம். ஸோ இங்கேயுமே நீங்கள் பஸ் உங்களை வந்து கீழே விட்டதோடையே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பெருசாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு தான் நாங்கள் எங்களோட அடுத்த இந்த எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினா. லெஃப்ட் சைடில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே நீங்கள் ரைட் சைட் அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போகணும். இந்த மலையை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து ரெட் சாண்ட் பீச் இருக்குது. பட் நாங்கள் என்ன பண்ணினோன்னா அப்படியே நடந்து போகும்போது அங்கே ஒரு போட் பார்த்தோம். அதில் வந்து இருந்துச்சு உங்களுக்கு 15 யூரோஸ் தான் ஒரு ஆளுக்கு. இந்த போட்டில் நீங்கள் போனீங்கன்னா இவங்க வந்து முதல்ல உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு பீச்சஸ்லாம் இறங்க போகிறீங்களா, இல்லாட்டி வந்து ஜஸ்ட் சுற்றி பார்க்கவான்னு சொல்லி. நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோன்னு தான் நினச்சோம். ஓகே, நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வர வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இவங்க வந்து எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அங்கே ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணி முடிச்சு அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி இன்னொரு போட் வரும். உங்களுக்கு கையில் வந்து ஒரு டேக் ஒன்று கொடுத்துருவாங்க. இன்னொரு போட் வரும்போது வந்து நீங்கள் அங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஏறி வர வேண்டியது தான். இங்கே நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கூட்டியில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, ஏடிவியில் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து மேலேயே நீங்கள் வந்து நிப்பாட்டிட்டு நடந்து தான் வந்து ரெட் பீச்சுக்கு போகணும். ஒயிட் சாண்ட் பீச் அண்ட் பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்து உங்களுக்கு எந்த ரூட்ஸுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக போர்டு எடுத்து தான் அங்கே போகணும். எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்துச்சு என்னென்னா, நாங்கள் போயிட்டு எடுக்கும்போது யாருமே வந்து அந்த போட்டில் வரலை. யாருமே அங்கனைக்கு வந்து அசம்பிள் ஆகி வரலை. ஏன்னா மேலே ஒரு மியூசியம் இருக்குது. எங்களோட பஸ்ஸில் வந்து இறங்கினவங்க எல்லாருமே மியூசியம் பார்க்குறதுக்கே ஃபஸ்ட்டாக போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் இங்கால வந்ததால் வந்து எங்களுக்கு ஈஸியாக வந்து போட் கிடச்சிருச்சு. ஸோ அதில் வந்து நாங்கள் தனியாக எல்லாம் சுற்றி பார்த்த மாதிரியே ஆயிடுச்சு. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். 2 பேருக்கும் 30 யூரோஸ் இதுக்கு போச்சு. அண்ட் அவங்க வந்து போட் ஓட்டிகிட்டு வரும்போதே ஒவ்வொரு பீச்கிட்டையும் போகும்போது இந்த பீச்சில் வந்து ஓகே நீங்கள் இதில் ஸ்விம்மிங் பண்ணலாம், இந்த பீச் இப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சமாக விவரித்து எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. 3 பீச்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீச் வந்து நல்லா அழகாக ஸ்விம் பண்ணி அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு அளவு தூரம் வரைக்குமே இதில் எல்லாமே ஆழம் இல்லை, எல்லாமே ஒரு நெஞ்சு உயரம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே பயமில்லை. 3 பீச்சஸ்லேயுமே அந்த மாதிரி தான். பட் ஒயிட் சாண்ட் பீச் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பாதிப்பு எதுவுமே இல்லாத ஒரு பீச்சாக. பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்து நார்மலாக அங்கே ஸ்விம்மிங் பண்ணுறது ஓகே. பட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அலர்ஜிக்கோ அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுனாலும் வந்து அங்கே சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு அலர்ஜிக்கு ஏற்படக்கூடும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரெட் சாண்ட் பீச் இது தான். இதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து அடுத்தது இதோடையே அப்படியே தள்ளி வந்தோன்னா அங்கால வந்து ஒயிட் சாண்ட் பீச் தான். அதையும் பார்த்துட்டு அதுக்கு அங்கால வந்து பிளாக் சாண்ட் பீச். பிளாக் சாண்ட் பீச் என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியலை.
ஏன்னா நான் இது எல்லாத்தையுமே பார்க்குற ஒரு இதில் வந்து நான் பெருசாக வீடியோ எடுக்கிறதுக்கான எனக்கு மைண்ட் செட்டுக்கு வந்து நான் போகலை. ஸோ நான் என்னால் எடுக்க முடியலை. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு தான் யோசித்தேன், ஐயோ நான் பிளாக் சாண்ட் பீச்செல்லாம் ஒழுங்காக வீடியோ பண்ணலையே அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த 3 பீச்சுமே சூப்பர்பாக இருந்துச்சு. அந்த தண்ணியோட கலராக இருக்கட்டும், அந்த பீச்சாக இருக்கட்டும், அந்த அந்த ஃபீலே ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மறுபடி சொல்கிறேன், என்னத்தான் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா, ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு. அண்ட் போர்டு ஓட்டிட்டு வந்தவர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவரோட ஒய்ஃபும் அவரோட பையனும் வந்திருந்தாங்க. அவங்களும் சரியான ஃப்ரெண்ட்லி. அவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் சொன்னாங்க, நீங்கள் வேணும்னா முன்னுக்கு போயிட்டு இருங்க, அதில் ஏறி முன்னுக்கு இருந்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நான் ஸ்டார்டிங் போகிறதுக்கு ரொம்ப பயந்தேன். எனக்கு ஸ்விம்மிங் கூட தெரியாது. என்னடா நடக்கும்னு பயந்துட்டு இருந்தேன். பட் ஓகே, அதுக்கப்புறம் ஓகே ஆச்சு. ஹஸ்பண்ட் வா வா வான்னு கூட்டி போயிட்டு இருக்க வச்சுட்டாரு. ஏன்னா அவங்களும் ரொம்ப க்யூட். அவங்க வந்துட்டு, நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தாரோம், ஒவ்வொரு இதுலேயுமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்து தாரோம், நாங்கள் ஃபோட்டோ எடுத்து தாரோன்னு அவங்க தான் எங்ககிட்ட வந்து கேட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து இறங்கினதோடையே ஓகே இங்கே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்றது அதுலேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். இதுவும் வந்து நான் சர்ச் பண்ணதில் வந்து இதுவும் க்ரீஸோட ஒரு ஆத்தென்டிக் சாப்பாடு, அவங்களோட ஒரு சாப்பாடு தான். அதோட நேம் எனக்கு வாயிலே நுரலையே இல்லை. ஏதோ பஸ்டிச்சியோ சம்திங் ஏதோ ஒன்று தான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து லாப்ஸ்டர் சாப்பிடணும் தனக்கு அப்படின்ட்டு அவர் வந்து லாப்ஸ்டர் ஸ்பெகத்தி ஒன்று எடுத்திருந்தார். ஓகே, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த நாள் இனிய நாளாக முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. இன்றைக்கு கூடியுமே நாங்கள் நைட் ஃபிராவில் போயிட்டு வெளியால் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த நாள் நாங்கள் வந்து கமரி என்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அதோட ஃபிராவை வந்து அதோட அடுத்த சைட் மார்னிங் போயிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஒய்யா மாதிரியே. அந்த வீடியோலாம் அடுத்த வீடியோவில் வருது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வரும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.